ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே 9ஆம் மாதத்திலே ஆண்டுடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். இந்த நாளிலும் இந்த மாதத்திற்குரிய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் இந்த மாதத்திலே எப்படிப்பட்டவராய் இருப்பார், என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நாம் திரும்புவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதிலே 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். ஆமென். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். ஆங்கிலத்தில் நான் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் நான் எழுதி வைத்திருக்கிறேன். Sing praises to the Lord, for he has done excellent and glorious things. Let this be known throughout the earth. Praise God. Excellent and glorious things. So இந்த மாதத்தை நம்ம எப்படி அழைக்கிறோம்னா, month of excellent endeavors, month of transformations and testimonies. இந்த மாதத்தை நாம் எப்படி அழைக்கிறோம் தெரியுமா? தேவனுடைய மகத்துவமான கிரியைகள் வெளிப்படுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, மாற்றங்களும் மகிமையான சாட்சிகளும் ஏற்படுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. Praise the Lord. All together, including this month, the next 3 months, it is collectively season of major developments. Praise God. Be it ministry or business or whatever you are doing, I want to tell you, declare to you prophetically that this is a season of major developments. Praise the Lord. And I believe that even in the global revival, the next 3 months are very, very important, vital. And if your heart longs for revival, உங்கள் இருதயம் எழுப்புதலுக்காய் இயங்குகிற இருதயமாய் இருக்கும் என்றால், இந்த 3 மாதங்களில் நீங்கள் எழுப்புதல் அடைவீர்கள். Praise God. Amen. Praise the Lord. Amen. So, it is one thing to be speaking about revival, but it is ultimately, being revived is what God wants from you. The revival starts in you to become the revival. Praise God. நீங்களே எழுப்புதலாய் மாறும்படிக்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசுவின் குமாரத்துவத்திற்குரிய அச்சடையாளங்கள் உங்களில் காணப்படும் என்றால், அவருடைய தன்மைகளும் அவருடைய சுபாவங்களும் உங்களுக்குள் காணப்படும் என்றால், அதுதான் ஆவியானுடைய பிரதான ஊழியம். அந்த ஊழியங்கள் வாழ்க்கையை துவங்கும் என்றால் எழுப்புதல் உங்களுக்குள் துவங்கி விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் செல்லுகிற எல்லா இடத்திலும் அக்கினி ஜுவாலையாகவே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சோ நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த இரவிலும் இந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற பொழுதே கர்த்தர் தம்முடைய அக்கினியை உங்களுக்குள் ஊற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களை ஒரு நோக்கத்தோடு தான் நீங்க இருக்கிற இடத்துல வைத்திருக்கிறார். நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா, உங்களை கொண்டு ரட்சிப்பை தீவிரமாய் நடத்த போகிறார். அநேகர் உங்க மூலமா ரட்சிக்கப்பட போறாங்க. நீங்க சொல்ற ஒரு வார்த்தை அவர்களுக்குள்ள அசைவை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி எசேக்கியேல் பேச 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 தேவனுடைய இருதயத்தை எடுத்துரைக்க எலும்புகள் இணைந்ததோ, அதுபோல தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென். பள்ளத்தாக்கில் ஒரு பரவசம் ஏற்பட்டது அவருடைய சுவாச காற்றின் விளைவாக. அதுபோல நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களை கொண்டு அவிதமான கிரியைகளை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Don't worry about the disconnected situations.
the dry and dead situations. Maybe that is your atmosphere. But I want to tell you, the Holy Spirit is able to change the entire ambience. Praise God. Hallelujah. ஆமே. நீங்க நிக்கிற இடத்தை உருமாற்றம் அடைய செய்ய தேவனுக்கு வல்லமை அதிகாரமும் உண்டு. அதற்காகத்தான் உங்களை உயிரோட்டமுள்ள நபராய் வைத்திருக்கிறார். அவருடைய சுவாச காற்று உங்களுக்குள்ளதான் கனெக்ட் ஆகும். நீங்க பேச பேச தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் அதை ஃபீல் பண்றேன். சிஸ்டர் தனலட்சுமி, நான் சொல்றேன், there are three people in your circle that are going to come to the Lord. Praise God. They are not Christians. They are, non-Christians. But the Lord says, I'm going to use you as a tool to bring them to salvation. Hallelujah. Amen. And I also see that God is going to give you so many daughters in Christ. அநேக குமாரத்திகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Amen. Praise the Lord. Amen. உங்களுக்கு பெண் பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் இந்த ஊழியத்தை உங்க மூலமா செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே, தேவ ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பேச போகிறார் என்பதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எனவே just receive the anointing God has in store. I strongly believe that, this is a season of glory manifestation. ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், மகிமையை வெளியிறங்கமாக்குவார். ஏசாயா 40:5 சொல்லப்படுவது போல, கர்த்தருடைய மகிமை வெளியிறங்கமாகும், மாம்ச தேகமுள்ள யாவும் ஏகமாய் அதை காணும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய மகிமை பெரியதாக வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இயேசுவின் மகிமை வெளிப்பட்ட போது அதை சுவைக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். பிரைஸ் காட். ஆமென். சுவைத்தார்கள், அந்த புதிய திராட்சரசத்தை சுவைத்தார்கள். So I want to tell you, when glory is manifesting, it will be something that you can taste for yourself and witness that, yes, this is God's glory. I'm not just seeing the glory of God, I'm also tasting the manifest glory of God. Praise God. ஆமென். தேவன் இவ்விதமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. ஹல்லேலூயா. ரைட். ஸோ ரொம்ப முக்கியமா, தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் செய்யும் மகத்துவமான கிரியைகள் எப்படிப்பட்டவைகள், அதுதான் சொல்ல போறோம். ஸோ முதல்ல தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களையும், அவர் செய்ய போகிற மகத்துவமான கிரியைகள் 5 காரியங்களையும் வரிசைப்படுத்தி இந்த இரவு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அப்படியே நம்ம முடிக்க போகிறோம். கம்யூனியன் இருக்கிறது. ஸோ முதலாவது இந்த தேவன் எப்படிப்பட்டவர். இந்த மாதத்துல நம்முடைய தேவன், நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேவன் மகத்துவமான கிரியைகளை செய்தார் என்று எழுதியிருக்கிறதே. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு சம்பவம் தான் இது எல்லாமே. ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தது தான். 11ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது இட் இஸ் ஆல் மெஸ்ஸையானிக். எல்லாமே மேசியாவை குறித்த முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்று சொல்லுகிறது எல்லாமே யாரை குறித்து தான்? இயேசுவை குறித்து தான். இயேசுவை போல அல்லது இயேசு என்ற அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அதுல இயேசு என்கின்ற அந்த அவரிடத்தில் இருக்கிற நிறைவேறுதல் இருக்கு இல்லையா, அதை போல வேறொரு நிறைவேறுதல் இல்லவே இல்லை. வாக்குத்தத்தங்கள் அனைத்தும், நியாயப்பிரமாணங்கள் அனைத்தும், தீர்க்கதரிசிகள் அனைத்தும் அவருக்குள் தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஆமென். எனவே ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேறுதல்னா அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் நடந்து விட்டது. இயேசுதான் பெரிய நற்செய்தி, இயேசுதான் பெரிய அற்புதம், இயேசுதான் பூமி எங்கும் நாம் தெரிவிக்கப்பட வேண்டிய அல்லது அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நற்செய்தியாக இயேசுதான் இருக்கிறார். ஆனாலும் இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டவைகளை கொண்டு இன்றும் தேவன் நமக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அந்த தீர்க்க தரிசன அம்சங்களைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எனவே 3 குறிப்புகளை முதலாவது சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர், அதை பத்தி நான் 3 காரியங்களை சொல்லி. முதலாவது ஏசாயா 11 1 10 வாசிக்க கேட்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள்.
அவருடைய தாபரஸ்தலம் மகிமையா இருக்கும். ஆமென். அப்ப முதலாவது பாயிண்ட் என்ன போட்டிருக்கேன்னா, கிளையும் கொடியுமானவர். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? கிளையும் கொடியுமானவர். இயேசுவை பற்றி தான் சொல்லியிருக்கு. இயேசு எப்படிப்பட்டவரா? அவர் கிளை, கிளை எனப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறது. பிரைஸ் காட். அப்ப பாருங்களேன், பிரான்ச் இல்லையா? பிரான்ச், கொடினா பேனர், பிரான்ச் அண்ட் பேனர். இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லும் பொழுதே இப்படி பல காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, அவர்தான் கிளை எனப்பட்டவர். இது சகரியாவிலையும் இருக்கு. சகரியா 3 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் இருக்கு, கிளை எனப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது. சோ கிளையும் கொடியும், கிளையும் கொடியுமானவர். கிளை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா டு பிரான்ச் அவுட் அப்படின்னாலே யூ ஆர் இன்க்ரீசிங் அர்த்தம் தானே, அப்படித்தானே? ப்ராஃபிட்டிக்கலா பாருங்க, இன்னைக்குதான் 1ஆம் தேதி இதை நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா சென்னையில நம்ம ஒன்று பிரான்ச் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். சாட்டர்டேஸ்ல 2nd and 4th சாட்டர்டேஸ்ல சூப்பர் நேச்சுரல் சாட்டர்டேஸ் அப்படின்னு சென்னையில ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ், ஒரு டெக்ஸ்ட் காலையில வந்திருக்கு. Pastor, the place is ready. Praise God. Amen. So it is going to be very humble beginning. ECR அந்த OMR அந்த இதில் பார்த்தீங்கன்னா அது எனக்கு கரெக்டாக இடத்தில் துறைப்பாக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா we have got a good place. It is like a church. ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, பிரான்ச் வந்துருச்சு. ஹல்லேலூயா. So we are expanding. I am praying that we will start in this month itself, 4th week in this month itself. Praise the Lord. Amen. So யாரெல்லாம் சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கிறீங்களோ, keep 2nd Saturday evening and 4th Saturday evening 5 to 7 we are going to have a wonderful time. Supernatural Saturdays. Praise God. God is going to move in a very amazing way. திருச்சியில் இருக்கிற ஆட்கள் கூட வரலாம். நாங்கள் மதுரையிலேருந்தே போய் நடத்துகிறோம். அதனால திருச்சியிலேருந்து வரவங்க வரலாம், விழுப்புரத்துலேருந்து வரவங்க வரலாம், ஹைதராபாத்லேருந்து வரலாம். எங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கோ, எவ்ரிவேர், ஃப்ரம் எவ்ரிவேர், பெங்களூர், யூ கேன் கம். So you can plan at least monthly once. நாங்கள் monthly twice போகிறோம். You can plan monthly once. Praise God. Amen. நான் நம்புகிறேன், இங்கே உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு 3 மாசம் தானே சொல்றேன் நம்ம டெவலப்மெண்ட்னு. இந்த 3 மாசத்துல அந்த இடம் நமக்கு பத்தாது. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். அதுல 60 பேர் தான் உட்கார முடியும். 60 பேர் உட்கார இடத்துல எங்க பாஸ்டர் சார்லஸ் என்ன பண்ணுவார்னா 80 பேர் உட்கார வைப்பார். ஆனாலும் முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமீன். ஸோ கெட் ரெடி. ரைட். ஸோ முதலாவது நான் சொல்றேன் பாருங்களேன், கிளையும் கொடியுமானவர். எனவே இந்த தேவன் பாதுகாக்கிறவர், பெருக செய்கிறவர். கொடி என்பது பெருக செய்கிற ஒருவராய் இருக்கிறார். அதாவது கிளை என்பது பெருக செய்கிற ஒருவராய் இருக்கிறார். கொடி, பேனர் அப்படின்றது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார், கொடி ஏற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ முதலாவது பாயிண்ட் என்ன போடுகிறேன், கிளையும் கொடியுமான தேவன். ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் துளிர்க்கவும், நீங்கள் கிளை விடவும், நீங்கள் பெருகவும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தேவன் உங்களுக்கு பக்கபலமாய், பாதுகாவலாய், உங்களுக்கு படையாய் நிற்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இரண்டாவது ஏசாயா 11 அதிலே 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். ஆமென். சோ முதல் பாயிண்ட் கிளையும் கொடியுமானவர். இரண்டாவது பாயிண்ட் காற்றும் கரமுமானவர். காற்றும் கரமுமானவர். இந்த காற்றை பத்தி என்ன சொல்றாருன்னா, வலிமையான காற்று. இந்த கரம் வழுவாதபடி காக்கும் கரம். பிரைஸ் தி லார்ட். சோ வலிமையான காற்று, வழுவாத கரம். சோ தான் இரண்டாவது பாயிண்ட். சோ இந்த வலிமையான காற்றை கொண்டு என்ன செய்தார்னா, ஒரு பெரும் பாதையை ஏற்படுத்தினார்.
மோசேட்டு சொன்னார், மோசே, என்னிடத்தில் முறையிடுவதென்ன? உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படின்னாரு. அதை எப்படி பழக்க முடியும்? அப்படிலாம் யோசிக்கல. மோசே என்ன பண்ணா தெரியுமா? அந்த கோலை நீட்டினான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுலாம் அங்க காரியமே இருக்கு. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுலாம் என்ன இருக்கு? காரியம் இருக்கு. மைண்ட் சொல்லும், பிகாஸ் லாஜிக்கா திங்க் பண்றதா மைண்டு, ரீசன் பண்றதா மைண்டு. மைண்டு சொல்லும், ஏ ஹவு இஸ் இட் கோயிங் டு பி பாசிபிள்? அவர் கோலை நீட்டினா சமுத்திரம் பழக்குமா? அப்படிலாம் இல்லை. அவன் கீழ்ப்படிந்து கோலை நீட்டினான். பிறகே கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவருடைய சொற்படி செய்யும் பெருங்காற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனவே கோலை நீட்ட வேண்டியது உங்க வேலை, கீழ்ப்படிதலோட. அப்படி நீட்டினா பாருங்க, கர்த்தர் இந்த காற்றை அனுப்பினார். வலுமையான காற்று. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வலிமையான காற்று, அவர் வலிமையான காற்றாக இருப்பார். அதனாலதான் பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பலத்த காற்று என்று எழுதியிருக்கிறது. சோ ஒரு வலிமையான காற்றாக இருந்து உங்களுக்கு பாதை உண்டு பண்ணுகிறவராய் இருப்பார். அது மாத்திரமல்ல, வழுவாத கரமாக இருந்து என்ன செய்கிறார்னா, கால் நனையாமல் கரம் பிடித்து கடந்து போகும்படி பண்ணுவார். என்ன அழகா இருக்கு பாருங்களேன். ஒரு பாதை திறந்துட்டாரு, ஆனா அதுல நடக்கிறவனுடைய கால் கூட என்ன செய்யக்கூடாதான்? நனையக்கூடாது. இந்த கரம் உங்களோடு இருந்தால் இப்படித்தான் நடக்கும். அக்கினிக்குள் போனாலும் அக்கினியின் வாசனை கூட அவர்கள் மேல் இல்லவே இல்லை. அதுதான் வலுவாமல், அதாவது வழுவாமல் காக்கும் கரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கிளையும் கொடியுமாக தேவன் வெளிப்படுகிறார். இரண்டாவது, காற்றும் கரமுமாக தேவன் வெளிப்படுகிறார். மூன்றாவது, ஏசாயா 12 அதிலே 2 வாசிக்கலாம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமென். சோ முதலாவது கிளையும் கொடியுமானவர், இரண்டாவது காற்றும் கரமுமானவர், மூன்றாவது கீதமும் ரட்சிப்புமானவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ கீதம் அப்படின்னா அர்த்தம்னா சாங். He is my song and my salvation. He is my song and my salvation. So there is a connection. நான் நம்புறேன் இந்த மாதத்துல சிலருடைய வாழ்க்கையில துதிதான் திறவுகோலாய் அமைகிறது. As you begin to praise God, you are free in your spirit. So just praise God. And that freedom, that liberty, you can see that in every area of your life. It will begin to expand. It will influence your entire body, not just you, but all your surrounding. பவுலும் சீலாவும் கட்டுண்டு இருக்கும் போது அவர்கள் சரீரப்பிரகாரமாய் ஒன்றும் செய்ய இயலாதவர்கள் தான், முடியாது எதுவுமே. அந்த நிலைமையில அவர்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டு அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே தலைகீழ தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தொங்கிட்டு இருக்கிற நேரத்துல அவர்களுக்கு உள்ள ஒரு விடுதலை இருந்தது ஆவியிலே. அந்த விடுதலையை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. தலைகீழ அந்தரத்துல தொங்கினா கூட அந்த ஆவியில இருந்த விடுதலைய அவர்கள் சும்மா வைக்கல. They began to praise God and slowly அந்த உள்ள இருந்த அந்த ஃப்ரீடம் அப்படியே வெளியே வந்துருச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் அந்த விடுதலையின் தாக்கம் ஏற்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், துதி வல்லமை உள்ளது. He is your song
and your salvation. உங்களுடைய பாட்டு உங்களுக்கு அவர் பாட்டா இருந்து உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க போகிறார். Praise the Lord. Amen. So ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெற்றி. Amen. பாடலா ஆண்டவர் இருக்கணும்னா அந்த கீதம்னு சொல்றமே, அவர் தான் என்னுடைய கீதம்னு சொல்றமே, அந்த பாட்டு சும்மாலாம் வராது. ஒரு மகிழ்ச்சி இருந்தா தான் வரும், ஒரு மன நிறைவு இருந்தா தான் வரும். நமக்கே ஏதோ ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா தான் என்ன வரும், அந்த பாட்டு வரும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய பாடலா இருக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ மொத்தமா 3 காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்க போகிறார்? கிளையும் கொடியுமா இருக்க போகிறார், காற்றும் கரமுமாய் இருக்க போகிறார், கீதமும் ரட்சிப்புமாய் இருக்க போகிறார் என்று நாம் தியானித்திருக்கிறோம். அடுத்தபடியாக ஒரு 5 காரியங்களை நான் சொல்ல போறேன். 5 காரியங்களை சொல்ல போறேன். ஏன்னா மகத்துவமான கிரியைகளை செய்தார் அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா? அப்படி என்ன மகத்துவமான கிரியைகளை அவர் செய்தார்? இந்த மாதத்துல என்ன நாம் எதிர்பார்க்கலாம்? எப்படிப்பட்ட மகத்துவமான கிரியைகளை நம்ம எதிர்பார்க்கலாம்? தீர்க்க தரிசனமாக நாம் அதை உற்று நோக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். நம்பர் 1, முதலாவது, அதாவது ஏசாயா 11:6 8 வரை உள்ள வசனங்களை நீங்க பாருங்க. அது ஒரு பெரிய நிறைய வாசிக்க வேண்டியது இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணுங்க, 7வது வசனத்தை மட்டும் வாசிங்க, அதுவே போதும். 7வது வசனத்தை மட்டும் வாசிங்க. பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். போதும். இதுதான், அதுக்கு ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிங்கம் வைக்கோல் தின்னுமா? தமிழ்ல நம்ம சொல்றோம் பழமொழி, புலி பசித்தாலும் என்ன செய்யாதான், புல்ல தின்னாது. நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி ஆண்டு சொல்ற, நடப்போங்கய்யா, சிங்கமே என்ன பண்ணும், வைக்கல சாப்பிடும் அப்படின்னு. அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா நம்பர் 1, முதலாவது சுபாவ மாற்றங்கள். ஆண்டவர் இந்த மாதத்துல மகத்துவமான கிரியைகளை செய்யற. என்ன கிரியைகள்? சுபாவ மாற்றங்கள். பாஸ்டர், எங்க வீட்டுக்காரரு ஐயோ பயங்கரமான கோவக்காரர் பாஸ்டர். சுபாவ மாற்றங்கள் வரப்போகிறது. எல்லாம் எங்க பிள்ளைங்க ஓகே தான் பாஸ்டர், ஆனா எங்க மூத்த மகன் இருக்கானே, ரொம்ப 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 பிரச்சனைக்குரியவனா இருக்கிறான் பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, சுபாவ மாற்றங்கள். உங்களுடைய மேலதிகாரி உங்களை குற்றப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா அவருக்குள்ள ஒரு சுபாவ மாற்றத்தை தேவனால கொண்டு வர முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த தேவன் மகத்துவமான கிரியைகளை செய்கிறேன்னு சொன்னாரு. நானும் அதை நம்பி ஜெபம் பண்ண பாருங்க. நான் யாருக்கு ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய சுபாவங்கள் மாறிவிட்டது. அல்லேலூயா. இப்படி எல்லாரும் சாட்சி சொல்லலாம். யாரு சொல்லலாம் தெரியுமா? முதல்ல அந்த மாற்றம் நமக்குள்ள வரணும். ஆமென். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், நீ வேறு மனுஷனாவாய். அப்ப முதலாவது தேவன் இந்த மாதத்திலே சொல்றாரு, நான் மகத்துவமான கிரியைகளை செய்கிறேன். அந்த முதல் கிரியை என்ன தெரியுமா? சுபாவ மாற்றங்கள், சுபாவீக மாற்றங்கள், கேரக்டரிஸ்டிக் சேஞ்சஸ். நான் வாட்டர் தான் இருந்தேன், ஆனா என்னை ஆண்டவர் வைனா மாற்றினார். ஹல்லேலூயா. Praise the Lord. I was so tasteless, but I became tasteful. Now I'm revealing God's glory. Hallelujah. Praise the Lord. அப்ப முதலாவது சுபாவீக மாற்றங்கள். தேவன் அவைகளை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது அவருடைய மகத்துவமான கிரியிலே முதலாவது இருக்கிறது. இரண்டாவதாக ஏசாயா 11 அதிலே 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இரண்டாவது விஷயமா என்ன சொல்றேன் அப்படின்னா, சிறுமையானவர்களுக்கு யதார்த்தத்தின்படி தீர்ப்பு. சிறுமையானவர்களுக்கு யதார்த்தத்தின்படி தீர்ப்பு. சோ முதலாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, இரண்டாவது விண்டிகேஷன்.
the Lord will definitely vindicate you. He will fight for you. He will bring justice. ஆண்டவருக்கு அது லேசான காரியம். 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதியிருக்கு, கண் கண்டபடி தீர்ப்பு செய்கிறவர்ல, காது கேட்டபடி தீர்ப்பு செய்கிறவர்ல, யதார்த்தத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர். தேவன் ஒரு காரியத்தில் தீர்ப்பு செய்தார் என்றால் அதை எந்த கவர்மெண்ட்டும் மாற்ற முடியாது, எந்த ராஜாக்களும் மாற்ற முடியாது. உங்க வாழ்க்கையில சில தீர்ப்புகள், உங்களுக்கு சாதகமான சில தீர்ப்புகள், சிறுமையானவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் இவ்விதமாய் செயல்பட போகிறார். மகத்துவமான கிரியை. நீங்க சொல்ல போறீங்க, இது மகத்துவமான கிரியைகள், நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. சண்டே கொடுத்த மெசேஜ ஒருவேளை கேட்காம யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் கேளுங்க. அந்த மெசேஜ்ல ஒரு தீம் என்னன்னா, அவர் கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்க போறார். ஐ மீன், நிறைய பேர் கேட்டு பெற்றுக்கொண்டாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டவங்க எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, உண்மைதான். ஆனா ஒரு சிலரை அவர் கூப்பிட்டு கொடுத்தாரு. உங்களை இந்த நாட்கள்ல கூப்பிட்டு கொடுக்க போறாரு. அவர் கூப்பிட்டு கொடுத்தவைகளை நீங்கள் அநேகரை கூப்பிட்டு சொல்ல போகிறீர்கள் சாட்சியாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ முதலாவது நான் சொன்னேன், சுபாவ மாற்றங்கள், சுபாவிக மாற்றங்கள். 2வது, சிறுமையானவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு. 3வது, 11ஆம் அதிகாரம், அதாவது ஏசாயா 11 அதிலே 12வது வசனம். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். ரைட். 3வது என்ன பாயிண்ட் போடுங்கன்னா, சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசையிலும் இருந்து கூட்டுவார்னு போட்டிருக்கு. அப்படின்னா ரெஸ்டோரேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், விண்டிகேஷன், restoration. God is able to bring back everyone. He is able to piece together everything that is needed to be. Praise God. உலர்ந்து போய் உதிரி உதிரியாய் கிடக்கிற எலும்புகளையும் அவர் சேர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல பிரிவினைகள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த குடும்பத்துல இப்படி ஆயிருச்சு, அப்படி ஆயிருச்சுன்ட்டு தேவன் இந்த மாதத்துல சேர்க்கிறார். ஹல்லேலூயா. He will restore. He will bring back peace. சமாதானத்தை திரும்பமாய் கொண்டு வருகிறார். சிதறடிக்கப்பட்டவர்களை என்ன செய்யறாராம்? பூமியின் 4 திசையிலும் இருந்து கூட்டுவார், ரெஸ்டோர் பண்ணுகிறவராய் இருப்பார். So God will be the one who will transform, the one who will vindicate, the one who will restore. 4வதாக ஏசாயா 11:16, 12:6. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். சரி, போதும். அதாவது 11-16 தான் வாசிச்சிருக்கோம். இங்க நான் 4வது குறிப்பா என்ன படிக்கணும்னா, சிறையிருப்புகள் மாறும் என்று எழுதியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள். அதே மாதிரி எங்க வர்றாருன்னா, அசீரியாவிலே அப்படின்னு சொல்றார். அசீரியாவிலே நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் 400 வருஷத்திற்கும் அதிகமாய் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதுக்கப்புறம் சாலமோன் காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா, யூதாவாக இஸ்ரவேலாக 2ஆ பிரிஞ்சிருச்சு. யூதா பாபிலோனின் சிறையிருப்புக்கு போயிருச்சு, இஸ்ரவேல் அசீரியனுடைய சிறையிருப்புகளை போச்சு, அசீரியன் கேப்டிவிட்டி. ஆனா இந்த வசனம் பாருங்களேன், அந்த நாள் என்று சொல்லும் போது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சிறையிருப்புகளை மாற்றுகிறார். எகிப்தின் சிறையிருப்பை மாற்றின அதே தேவன் அசீரியாவில் இருக்கிற ஜனத்தின் சிறையிருப்பையும் மாற்றுகிறார். சோ உங்க கேப்டிவிட்டி, நீங்க எங்க சிறைப்பட்டிருக்கிறீங்க, எந்த காரியங்கள் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருந்தாலும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், உங்கள் சுதந்திர வீதத்துக்கு திரும்புவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். You will claim your inheritance.
When you are set free, when the captives are set free, they will definitely claim the inheritance back. ஸோ தேவன் உங்க வாழ்க்கையில அப்படியே செய்கிறார். நான் அதுக்கு லிபரேஷன் போட்டிருக்கேன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், விண்டிகேஷன், ரெஸ்டோரேஷன் அண்ட் லிபரேஷன். பிரைஸ் காட். ஐந்தாவதாக ஏசாயா 12 அதிலே 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோனில் வாசமா இருக்கிறவர்களே, நீ இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ நான் முதலாவது சுபாபிக மாற்றங்கள், இரண்டாவது சிறுமையானவர்களுக்கு சாதகமான தீர்வுகள், மூணாவது சிதறடிக்கப்பட்டவர்களை கூட்டுகிறார்னு சொல்லி சொன்னேன், நாலாவது சிறையிருப்புகள் மாறும்னு சொன்னேன், ஐந்தாவது சீயோனிலே கெம்பீர சத்தம் உண்டாகும். பிரைஸ் காட். ஆமென். சோ சாட்சிகள் ஏற்படும். அதுக்கு டிக்ளரேஷன் போட்டிருக்கேன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், விண்டிகேஷன், ரெஸ்டோரேஷன், லிபரேஷன் அண்ட் டிக்ளரேஷன். நீங்க கூப்பிட்டு சொல்லுவீங்க. அதுதான் வாக்குத்தத்த வசனத்திலே அவர் சொல்லிட்டாரு, இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு உங்களால் விசுவாசிக்க முடியுமோ அவ்வளோ பெரிய சாட்சிய இந்த நாட்கள்ல தேவன் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். சரி, இன்னைக்கு சாயங்காலத்துக்கு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல போறேன். இந்த ஒன்ன நான் ரொம்ப ஆழமா ஃபீல் பண்றேன். இந்த இன்றைக்கு நைட் அல்லது யூஎஸ்ல இன்னைக்கு பகல், யூரோப்ல இருந்து ஆஸ்திரேலியால தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் இன்றைக்கு ஒரு விதமான ஒரு அபிஷேகத்தை, ஒரு புதிய அபிஷேகத்தை உங்கள் மேல் அவர் கொண்டு வர போகிறார். இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏசாயா 11 அதிலே 11. ஏசாயா 11 அதிலே 11. அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி. போதும். இங்கே சொல்லப்பட்ட கவனிச்சு பாருங்களேன். அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள சொல்லப்பட்ட இந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே ஜென்டைல் நேஷன்ஸ், புறஜாதியாரின் எல்லைகள். இந்த புறஜாதியாரின் எல்லைகளில் இருக்கிற தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை, அதாவது உங்களை என்னையும் மீட்டுக்கொள்ள 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி. So I believe we are going to experience the second touch of God this night. உங்க வாழ்க்கையில if there is a touch of initiation, there is definitely a touch of execution. God is going to touch and execute things in your life. Praise the Lord. Hallelujah. Amen. பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, புதிய ஏற்பாட்டிலே இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையில் வசனங்கள்ல ஆண்டவர் திரும்பமாய் தமது கரத்தை மண்பாண்டத்தில் வைத்து கனத்திற்குரிய மகிமைக்குரிய ஒன்றாய் வணைந்தார். திரிகையிலே கெட்டுப்போனது உண்மைதான். The potter's wheel, the vessel that was being molded, got marred. And Bible says the potter touched the vessel. He put his hands on the vessel yet again, one more time, to mold it into a more glorious vessel. மிகுந்த மகிமையுள்ள ஒரு பாத்திரமாய் அது வணையப்படும்படி திரும்பமாய் தம்முடைய கரத்தை அந்த மண்ணின் மேல், அந்த பாத்திரத்தின் மேல் வைத்தார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலே அவர் திரும்ப 2வது விசை தமது கரத்தை அவன் மேல் வைத்தார்.
அவன் எல்லாவற்றையும் சரியாய் பார்த்தான். ஹல்லேலூயா. ஆமென். உங்க பார்வையை மாற்றுகிறார், உங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வணைகிறார். The second touch is going to make you a person with a different capacity to receive. And the second touch is going to make you a person who will have the ability to see things just as God sees. கிறிஸ்து பார்க்கிறது போலவே நீங்கள் சகலவற்றையும் பார்க்கும்படிக்கும், அவர் பெற்றுக்கொண்டது போலவே நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் ஒரு இரண்டாவது தொடுதலை இந்த நாட்களில், இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். நீங்க விசுவாசிங்கன்னா அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மட்டும் மூடி ஆண்டவரை, Lord, I receive this word. As I receive this word, there is an anointing that has carried this word. இந்த வார்த்தை சுமந்து வருகிற அபிஷேகத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று கேளுங்கள். கர்த்தர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரிகமா ஷதலாய் நிமராலா ரோகுதுரா பால செத்தி மியாத்தோ மேக்ரிலா ஷந்துலூரா ஹலபாய் தித்தி மியாந்தாய் யஹீன மக்ரல சத்துலா லஷதாய் நியாந்தோ. இயேசுவே, என்னை நிரப்பும் என்று கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே என்னை இன்னொரு விசையாய் பேதுரு மூழ்கி போனான், உண்மைதான். ஆனா இன்னொரு விசையாய் அவனை தூக்கி எடுத்து முழுகாதபடி நடக்க வைத்தான். அதற்கு பிறகு அவன் தோற்று போகவே இல்லை. நீ தோற்று போனது மெய்தான், ஆனால் திரும்பமாய் உனக்கு உதவி செய்தவர்களை நிறுத்தும் போது நீ தோல்வியே இல்லாமல் நடப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழுவி போகாத இருதயத்தை உனக்கு கொடுப்பார். வழுவாத கரத்தால் உன்னை தாங்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பிடித்துக் கொள்ளும் என்று சொல். என்னை பற்றி கொள்ளும் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துகிறவரே, கால் நனையாமல் கடக்க பண்ணுகிறவரே, எனக்காக நீர் திறந்த பாதைகள் 1000. அந்த பாதையினூடாக நடக்கும் போது என்னோடு கூடவே இருந்து நான் நடக்கும் அந்த பாதையில் இருக்கிற அந்த தண்ணீர் கூட என் பாதத்தை நனைக்காதபடிக்கு கால் நனையாமல் காக்கும் கர்த்தர் நீர். ஹல்லேலூயா. Amen. With Jesus, I can honestly tell you, you can walk through anything. Hallelujah. If Jesus is with you, you will cross over everything. Hallelujah. சகலவற்றையும் நீ கடந்து செல்வாய். சகலவற்றையும் கடந்து செல்வாய். Yes, Lord. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. புதிதாக்கும் ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். God is renewing you right now. Hallelujah. Receive the anointing. Receive the fire from God. Hallelujah. Rekama Shandara Ledrula Sekeni Rebono Mora Mashatila Mamraladaya Rekla Ruko de Bora Seltite Maniando Yamina Rishala Rakini Mamradula Mamadi Rebana Rakina Razela Tola Mamarada. ஆமென். இடிமுழக்கு உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து நான் உனக்கு உத்தரவருளுவேன். நன்றி தகப்பனே. ஆமென் அப்பா. வல்லமை பயங்கரமான செயல்களை நீ காண்பாய். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீ தேற்றப்படுவாய், நீ பலப்படுத்தப்படுவாய். நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. ஆமென். தனிமையான போராட்டங்கள் இனி இல்லை. ஹல்லேலூயா. எஸ் மை லார்ட். நஷ்டங்களும் இழப்புகளும் அலைச்சல்களும் இனி இல்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இனி பண விரயங்கள் வருவதில்லை. ஹல்லேலூயா. நஷ்டங்கள் நேரிடுவதில்லை. ஹல்லேலூயா. Rekama Shandra Laboni Antaini Rebana Rakuna Maushadila Maura Matai Reklarusha Dhala Mamreni Ando Rekadara Basatala Leshamenia. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த இரவு நீர் பேச ஆரம்பித்த நேரத்தில் இருந்து ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய எல்லைகளுக்குள்ளே மாற்றங்கள் தொடங்கிவிட்டதப்பா. அற்புதங்கள் தொடங்கிவிட்டது தகப்பனே. தேவ மகிமை வெளிப்பட தொடங்கிவிட்டதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஷமரா குராசத்தியாத்தேனே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கிதியோனை பற்றி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாரு.
அவன் போய் கேட்டான், அந்த சொப்பனத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? சுடப்பட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்து மீதியானுடைய பாளையத்தை கவிழ்த்து போட்டது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு வார்கோதுமை அப்பம் அது சுட்ட உடனே அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி இன்ஸ்டன்ட்லி கன்சியூம் பை பீப்புள். அது ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் அதை சாப்பிட முடியும். வார்கோதுமை அப்போ ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் அதை சாப்பிட முடியாது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா அது உருண்டு போகாது, உருள முடியாது. So God kept it away from the reach of human hands so that it will not be consumed easily. ஆண்டவருக்கு உன்மேல் ஒரு திட்டம் இருந்தனால தான் you were not consumed. அல்லேலூயா. விழுங்க பார்த்த சூழ்நிலைகள் பக்கத்திலே இருந்த போதிலும் அவைகள் உன்னை விழுங்குவதற்கு ஒரு இடம் கொடுக்கவில்லை. காரணம், உன்னை குறித்த திட்டங்கள் வேறையாக இருந்தது. அல்லேலூயா. நான் அதை ஃபீல் பண்றேன். உங்க உட்கார்ந்து இருக்கிற சிலர் லைஃப்ல நீங்க சொல்றீங்க, லார்ட் ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். நான் ரொம்ப வெயிட் பண்றேன் ஆண்டவரே. அன்று சொல்லாரு, எஸ், இட் வாஸ் ஆல் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான் so that no one will consume you. Hallelujah. The moment they felt your hardness, they just left you. They ignored you. Everyone wanted the fresh and the soft ones, but you were trained to be very different. You are the hard one because your purpose is different. Praise God. நீ வேறு நோக்கங்களுக்காய் வடிவமைக்கப்பட்டிருக்கிறாய். நீ சுடப்பட்ட அப்பம்தான், ஆனால் யாரும் உன்னை விழுங்கி விட அவர் இடம் கொடுக்கவில்லை. காரணம், உன்னை குறித்த தேவ நோக்கங்கள் வித்தியாசமாய் மகிமையாய் இருக்கிறது. நீ கூடாரங்களை கவிழ்த்து போடும்படி, சத்ருவின் கூடாரங்களை கவிழ்த்து போடும்படிக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. அப்படியே உங்க கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, Lord, I am different. Thank you, Lord, for this uniqueness. எனக்கு புரியாத விதமாக நீர் என்னை வைத்திருக்கிற போதிலும் என்னை குறித்த உம்முடைய திட்டத்தை குறித்து கேள்விப்பட்டு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. Thank you, Lord. ஹல்லேலூயா. எல்லா அப்பங்களும் டிமாண்ட்ல போச்சு. வந்த உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க. I was left on purpose. You put me in a wait mode on purpose. I became so dry. I became so stubborn. I became so stiff. But it was all part of your design so that I will be used for a different purpose. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஊழியம் செய்வதாக தகப்பனே. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை நினைக்கிறோம்ப்பா. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது. ஹல்லேலூயா. Thank you, Lord, for you have done excellent and glorious things, and that you are going to, Lord, cause us to be people with testimonies. We are going to share testimonies for your glory. உம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிற பற்பல சாட்சிகளால் உம்முடைய ஜனங்களை நிரப்புவீராக ஜெபிக்கிறேன். இந்த ஒரு மாதத்திற்காக மாத்திரமல்ல, இந்த வரப்போகிற இந்த 3 மாதங்களுக்காகவும் இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஜனங்களுக்கு என்ன ஹீலிங் தேவைப்பட்டாலும் இயேசுவின் நாமத்துல அந்த ஹீலிங் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Yes, my Lord. Every kind of weakness that is surfacing, that is related to urinary bladder issue, in the name of Jesus, you are healed. God is healing you right now. Hallelujah. 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 Every kind of demonic attack under
against your renal system, God is setting you free right now. Hallelujah. Nobody can touch you, says God. Nothing can consume you. You are bigger than your problem. Hallelujah. You are stronger than your problem. Hallelujah. Yes, my Lord. No adversary can come against you because God is with you. தேவன் உன் பட்சத்தில் உன்னோடு இருக்கிறபடினால் எந்த தீமையும் உன்னை வாரிக்கொள்ள முடியாது, எந்த தீங்கும் அணுக முடியாது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், சரீர சுகம் மாத்திரமல்ல, ஒரு சிலருடைய எண்ணங்கள் சிந்தனைகளிலே ஒரு புது பாதைகள் திறக்கப்படுகிறது, புதிய யோசனைகள் வெளிப்படுகிறது. ஆண்டவரே, லார்ட், ஐ எம் ஸ்டக் இன் திஸ் பிளேஸ் என்று சொன்னாயே, உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஐ எம் கோயிங் டு கிவ் யூ நியூ ஐடியாஸ். ஹல்லேலூயா. புதிய எண்ணங்களை உனக்குள் விதைக்கிறேன், புதிய எண்ணங்களை விதைக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord. என்னுடைய ஞானம் செயல்பட தொடங்கும், என்னுடைய ஆலோசனைகள் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கும். மன்மையாராக்கா ரீதமனா சந்தரியா லேக்கே ரீபியாந்தோ ரேகாதோரா சந்தலி. அபிஷேகத்தினால் நுகங்களை முறித்து போடுவாய், நுகங்களை முறித்து போடுவாய். ஹல்லேலூயா. ஆமென். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக என்னை மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. குன்றுகளை மிதித்து போடுவாய், குன்றுகளை மிதித்து போடுவாய். மலைகளை எல்லாம் வழிகளாக்குவார் அவர். ஹல்லேலூயா. எஸ் மை லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தருடைய கரம் இந்த உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவர், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பக்க பலமா இருங்க, ஆசீர்வதிங்கப்பா. நீ சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்கு அடையாளமா இருப்பதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் தருகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.